Hello students, welcome to Solve by Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard mathsல exercise 1.6ல first one. Test for consistency, if possible, solve the system of equation. So இதுக்கு நம்ம இத ஒரு augmented matrixல எழுதிக்கிறோம். So 3 1 1 2 1 minus 3 2 1 7 minus 1 4 5. ஸோ ஸ்டார்டிங் ரோவில் நம்மளுக்கு சின்ன நம்பர் இருந்தால் மைனஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ரோ 2ஐயும் 1ஐயும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஸோ மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 1ஐயும் 2ஐயும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ரோ 1ஐ அப்படியே எழுதிக்கலாம். ரோ 2வை ரோ 1 வச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ சிம்பிள் மாற்றிக்கலாம் சப்ராக்ட் பண்ணுறனால. ஸோ இப்போ இது 0 10 மைனஸ் 5 மைனஸ் 1. ஸோ 0 10 மைனஸ் 5 மைனஸ் 1. ஸோ இப்போ தேர்ட் ரோவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு மைனஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேன்சல் ஆகிடும். அதனால் ஸோ இதுதான் தேர்ட் ரோ எழுதிக்கலாம். 0 20 மைனஸ் 10 மைனஸ் 2. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரோ 2வை வந்து ரோ 2 மைனஸ் 3R1 பண்ணோம். சிமிலராக ரோ 3ஐ ரோ 3 மைனஸ் 7R1 பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கலாம், செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கலாம். தேர்ட் ரோவை செகண்ட் ரோ வச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ நான் அதனால் தேர்ட் ரோவை எழுதுகிறேன். 0 20 மைனஸ் 10 மைனஸ் 2. செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும், 0 20 மைனஸ் 10 மைனஸ் 2. இப்போ இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணோன்னா எல்லாமே 0 ஆகிடும். அப்போ தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 தான். நம்ம இங்கே என்ன பண்ணோம், ரோ 3ஐ ரோ 3 மைனஸ் 2 ரோ 2 பண்ணோம். அதனால நம்மளுக்கு இது வந்திருக்கு. ஸோ இதில் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்று தான். என்ன, 2 நான்-ஜீரோ ரோஸ். ஆனால் இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ, 3, அதை விட கம்மியாக இருக்குது. இப்படி இருக்கும் போது த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். இந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஒரு சொல்யூஷன் இல்லை, நிறையா சொல்யூஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த இன்ஃபைனைட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறக்காண்டி ஏதாவது ஒன்றை வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறேன். வேறு கேங்கிறது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் என்ன, 10y மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இசடோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், கேன்னு எடுத்திருக்கோம். ஸோ 10y மைனஸ் 5k ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ இந்த 5kவை நான் இங்கிட்டு கொண்டு வந்தேன்னா இது வந்து 10y ஈக்குவல் டு 5k மைனஸ் 1 ஆகும். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 5k மைனஸ் 1 பை 10 அப்படின்னு வரும். இதுதான் yயோட வேல்யூ. அடுத்து இசடோட வேல்யூ. ஸோ இசட் இது, y இது, நம்ம எக்ஸோடது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஒய், அதாவது 5k மைனஸ் 1 பை 10 ப்ளஸ் 2z, அதாவது ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 1. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த 10 கேன்சல் ஆகிடும். ஸோ 10x மைனஸ் 3 5s are 15k ப்ளஸ் 3 ப்ளஸ் 20k ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ என்ன ஆகும், இதுவும் சேர்ந்து மைனஸ் 5k ஆகிடும். ஸோ 10x ப்ளஸ் 5k
equal to 7 ஆகும் 10 minus 3. So 10x is equal to 7 minus 5k. X is equal to 7 minus 5k by 10. இதுதான் x ஓட வேல்யூ. ஸோ இதுதான் x, y, z ஓட வேல்யூஸ்.